மேடை கச்சேரிகளில் இளையராஜாவின் பாடல்களை அவரது அனுமதியை பெறாமல் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் வந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிரபல பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக தனது குழுவுடன் சென்றுள்ள அவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் இதை தெரிவித்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு இளையராஜாவின் நோட்டீஸ் கிடைத்ததாக கூறியுள்ள எஸ்.பி. பாலசுப்ரமணியம், இதேபோல பாடகி சித்ரா மற்றும் தனது மகன் சரண் ஆகியோருக்கும் நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இனிவரும் கச்சேரிகளில் இளையராஜா பாடல்களை பாட இயலாது என்பதற்கான காரணத்தை ரசிகர்கள் அறிந்து கொள்வதற்காக இதை தெரிவிப்பதாக கூறியுள்ள அவர், அதிர்ஷ்டவசமாக மற்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருப்பதால் அந்த பாடல்களை கச்சேரிகளில் பாடப்போவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மற்றும் இந்தியாவிலும் பலமுறை இசை நிகழ்ச்சிகளில் இளையராஜாவின் பாடல்களை பாடி வந்திருப்பதாக கூறியுள்ள எஸ்பிபி, அப்போதெல்லாம் இதுபோன்ற தடை ஏதும் வந்ததில்லை என்றும் பதிவிட்டுள்ளார். எஸ்பிபியின் இந்த பதிவுக்கு சிலர் பதில் கருத்துக்களை பதிவிட தொடங்கிய நிலையில் நண்பர் இளையராஜா இதை முன்கூட்டியே தன்னிடம் தெரிவித்திருக்கலாம் என்றும், இப்போது வழக்கு வந்துவிட்டதால் சட்டப்படி சந்திக்க வேண்டியிருப்பதாகவும் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். எனினும் இளையராஜாவுக்கு சங்கடம் தரும் வகையில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.